உப்பளம் தொகுதியில் பாதாள சாக்கடையில் சிறுவன் விழுந்த சம்பவத்தில் கென்னடி எம்எல்ஏவிடம் அத்துமீறி அராஜகத்தில் ஈடுபட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகனை திமுக அமைப்பாளர் சிவா எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக மாநில அமைப்பாளருமான சிவா வெளியிட்டுள்ள அறிக்கையில், உப்பளம் தொகுதியில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளராக அனிபால் கென்னடி வெற்றி பெற்று எம்எல்ஏவாக உள்ளார் என்றும், பல ஆண்டுகளாக முடங்கி கிடந்த தொகுதி பிரச்சினைகளுக்கு தற்பொழுது தீர்வு காண இரவு பகலாக உழைத்து வரும் நிலையில் தினமும் அதிகாரிகளை சந்திப்பதும் மக்களின் அன்றாட தேவைகளுக்கு தீர்வு காண்பதுமே கென்னடி எம்எல்ஏ பணியாக கொண்டுள்ளார் என்றும், இதுவரை பின்தங்கி கிடந்த அந்த தொகுதி மேம்பாடு அடைந்து வரும் நிலையில் இதுவரை தொகுதி பக்கம் திரும்பாத முன்னாள் எம்எல்ஏ அன்பழகன் தற்பொழுது கென்னடியின் செல்வாக்கு அதிகரிப்பதை பொறுத்துக் கொள்ளாமல் அவர் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். திடீரென்று ஞானோதயம் வந்தது போன்று தொகுதி பாசம் பொங்க நடிக்க துவங்கிவிட்டதாக கூறிய அவர், நேற்றைய முன்தினம் நடந்த நிகழ்வில் அவர் சிறிதும் பண்பற்ற முறையில் ஒரு எம்எல்ஏவிடம் மோதியுள்ளார் என்றும், உப்பளம் தொகுதியின் பாதா சாஹிப் வீதியில் பாதாள சாக்கடையின் மேல் ஸ்லாப் இல்லாததால் சாக்கு போட்டு மூடியிருந்தது. அதில் 1ஆம் வகுப்பு மாணவன் தவறிவிட அவனது தாய் அவனை காப்பாற்றியுள்ளார். இந்த செய்தி அறிந்த தொகுதி எம்எல்ஏ கென்னடி தனது வண்டியில் ஒரு சிமெண்ட் ஸ்லாப்பை எடுத்து சென்று திறந்து கிடந்த சாக்கடையை மூட முயன்றுள்ளார். மக்கள் பணியை செய்ய வந்த தொகுதி எம்எல்ஏவை அவர் பணியை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி வம்புக்கு இழுத்து அராஜகம் செய்துள்ளார். காது கேட்கும் திறன் குறைவாக இருப்பதை சுட்டிக்காட்டி கேலி பேசும் விதத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் நடந்து கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தரம் தாழ்ந்த செயலில் ஆதாயம் தேடுவதை அவர் வழக்கமாக கொண்டுள்ளதாக கூறிய எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ, இது மிக மோசமான அத்துமீறல் என்றும் அவர் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.